நீங்கள் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாலும் அப்படி இருக்கும். லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்துடும். அமிலம் சுரக்குது இறப்பையில், அது வந்து உணவு குழாய்க்குள்ளெல்லாம் போய் புண்ணாக்கிடும். புண்ணாக்குனா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேசம் வரும். புண்ணான உணவு குழாய் ஒரு அப்படி சுருக்கு தசை இருக்கனால அது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சரியாக விடாது. அதனால் தண்ணி குடித்தா உள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த புண்ணு இருந்தாலும் வரலாம். அதுக்கு ஆசிடை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் ரேனிட்டிடின், ஒமிப்ரசோல், அந்த மாதிரி பேண்டப்ரசோல், அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரைகள் போட்டுக்கலாம். ரிஃப்ளக்ஸ் இருந்தனா நெஞ்சை கரிக்கிற மாதிரி சில நேரம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் உணவுலாம் மேலே வரைக்கும் வாய்க்குள்ளே வரைக்கும் வர மாதிரி இருக்கும். சில நேரம் எது கழிக்கும்போது அப்படி மேலே வரைக்கும் வர மாதிரி, அதை கீழே நோக்கி அந்த உணவு குழாய் இறப்பையிலேருந்துலாம் உணவு கீழே நோக்கி கொண்டு போகிறதுக்கு ப்ரோகைனெட்டிக்ங்கிற அந்த குரூப்பில் மாத்திரைகள் இருக்குது. உணவுக்கு முன்னால் போட சொல்லுவாங்க. அது போட்டு நீங்கள் ஆசிடை குறைச்சிக்கணும். வயிற்றில் ஆசிடை குறைச்சி எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகம் சேர்க்கக்கூடாது. காரமும் குறைக்கணும். ஒரு பிளாண்ட் டயட்டாக இருக்கணும். டைம்லி மீல்ஸ் ரொம்ப முக்கியம். டீ காஃபி குடிக்காதீங்க. ஸ்மோக்கிங் இருந்தால் அது துப்புரவாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த ஆசிடை வந்து அதிகமாக்கும். நம்ம உடம்பு வயிற்றில் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்தால் தான் நம்ம உள்ளே போடுற உணவில் உள்ள அந்த கிருமிகளெல்லாம் அழித்து உள்ளே கொண்டு போக முடியும். சின்ன சின்ன கிருமிகள் இருந்தால் அதோட சொல்லி முடிஞ்சு போகும். நம்ம கடைகளெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, சில ஹோட்டல்களில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. அந்த கிருமிகளை ஒன்றும் செய்ய முடியாது. அது சால்மோனெல்லா குரூப்பாக ஆர்கானிசம், அது போட்டால் காய்ச்சல், வயிற்றோட்டம், வாந்தி எல்லாம் அது காம்ப்ளிமெண்ட்ரி. அது ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிருமி இருக்கும். அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவன் கொஞ்சம் ஆசிட் வச்சுருக்கான். சிலருக்கு இந்த ஆசிட் அதிகமாக சுரக்கும். டீ, காஃபி, மற்றபடி ஸ்மோக்கிங் இதெல்லாம் அதை அக்ரவேட் பண்ணும். ஸ்பைசி ஃபுட்டு, காரமான உணவு சாப்பிட்டாலும் அது அதிகமாகும். ஒரு பிளாண்ட் டயட்டு எப்பவுமே சாப்பிட்ட பிறகு ஏதாவது பழங்கள் சாப்பிட்றது, கொஞ்சம் சேலட் சாப்பிட்றது, அந்த பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அசிடிட்டி அதிகம் தாக்காது. காலையில் சாப்பிட்டோன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு இடைவேளை உணவு ஏதாவது எடுத்துக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் இடைவேளை உணவு எடுத்துகிட்டு அந்த டைம்லி மீல்ஸ் அப்படி கொண்டு வந்திங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்காது. ஆனால் இது இந்த அசிடிட்டி, ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் அதுதான் இருந்து நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அவைலபிளாக இருக்குது, சரியாயிட்டு அப்படின்னா ஓகே. இல்லை திரும்பவும் உங்களுக்கு அப்படி அடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஒரு எண்டாஸ்கோப்பி பண்ணி பார்த்து அங்கே ஏதாவது சின்ன கட்டி மாதிரி உண்டானாலும் அப்படி இருக்கலாம். அல்லது அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஸ்பிங்க்டர் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாலும் இருக்கலாம். லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு இருக்குது. அந்த ஈசோஃபேகஸ் உணவுக்குள்ளே கீழே வந்து ஸ்டமக்கில் சேர்கிற இடத்துல அப்படி அதை அழுத்தி பிடிச்சிக்கிடும். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்ட உணவு வந்து ஸ்டமக்கு இப்படியும் அப்படியும் சுற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். காங்கிரீட்டுக்குள்ளே நீங்கள் மணல், சிமெண்ட்டு, ஜல்லியெல்லாம் உள்ளே போட்ட உடனே அது சுற்றி வருதில்ல, அந்த மாதிரி உள்ளே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு 2 hours 3 hours எம்டி ஆகும். அந்த வேலை நடக்கிறனால அந்த ஸ்பிங்க்டரை அழுத்தி பிடிக்கணும். அந்த ஸ்பிங்க்டர்னால் சுருக்கு தசை. அப்போ காங்கிரீட் போடும்போது இந்த பக்கத்தில் ஓடி கொட்டிச்சுன்னா என்னத்துக்காகும். அதனால் அந்த ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸாக இருக்கும். சிலருக்கு லூஸாக இருக்கும். நம்ம லூஸாக இருந்துட்டால் பரவாயில்ல, அது லூஸாக இருந்தால் அந்த பிரச்சனைலாம் வரும். மேலே வரைக்கும் ஆசிட் மேலே வந்து தொந்தரவு பண்ணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே படுத்துட்டிங்கனாலும் அந்த பிரச்சனை வரும். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்ச பிறகு தான் படுக்கணும். மற்றபடி ஆசிடோடு மிக்ஸ் பண்ணி வர்ற உணவு வந்து இது அந்த ஸ்பிங்க்டர் லூஸாக இருக்கவங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும். உணவு குழாய் வந்து ஆசிடுக்கு பழக்கம் இல்லாத இடம். ஸ்டமக்கு ஆசிட் இருக்கலாம், உணவு குழாய் பழக்கம் இல்லாத இடம். அங்கே பண்ணுன்னா புண்ணாகி போகும். அப்போ நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ குடித்தா நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த உணவு பழக்கங்களை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த ஆசிட் குறைக்கிறதுக்கான மாத்திரைகள், சுக்ரால்பேட்டின்னு அந்த சிறப்பு இருக்கும், அதெல்லாம் அந்த ஆசிடை குறைக்கிறதுக்கு சாப்பிடும் முன்னால் சில மாத்திரைகள், சாப்பிட்ட பிறகு அதெல்லாம் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் அவசரமாக நீங்கள் போய் சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஏதோ நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, சாப்பாட்டுக்கு 1 hour கொடுக்குறாங்க, விட்ட உடனே நேராக போகணும், ரிலாக்ஸ்டாக உட்காந்து நிதானமாக சாப்பிடணும். ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு திரும்ப அவசரமே டைம் ஆகிட்டு வேலைக்கு ஜாம் ஆகிட்டுனா அவசரமாக உள்ளே போடுறீங்கன்னா இங்கே மேலே ஒரு உணவு குழாய் இல்லை ஒரு கவலம் பேவர் போடுறீங்கன்னா அது வந்து ஈசோஃபேகஸ் அந்த உணவு குழாய் வந்து இப்படி சுற்றி அப்படி அதை அப்படியே கடத்தி கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு தான் அது பெரிஸ்டால்டிக் வேவ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுருக்கி கீழே கொண்டு வரும். இது கீழே வந்த பிறகு தான் நீங்கள் மேலே இன்னொரு உணவு போடணும். கன்வேயர் பெல்ட்டில் ஒன்று அங்கே போய் சேர்ந்த பிறகு தான் மேலே போடணும். மேலே திரும்பவும் நீங்கள் இது பாதி போயிட்டு இருக்கும்போதே மேலே போட்டிங்கன்னா விற்கும். அது அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வேவ் வந்து பாதிக்கப்படும், அந்த பிரச்சனை வரும். அதனால் சாப்பிடும்போது ரிலாக்ஸ்டாக
நான் சாப்பிட்றேன், இந்த உணவு எனக்கு இப்போது வந்து நான் அரைச்சி உள்ளே கொண்டு போகிறேன், அது என் உடலில் சேரப்போகுது, நல்லது, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஒதுக்கி நிதானமாக சாப்பிடணும். அவசர அவசரமாக அள்ளி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது அந்த மொட்டிலிட்டி டிஸார்டர். அது வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல, அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் அவசர அவசரமாக தான் சாப்பிட்டு ஓடுது ஸ்கூலுக்கு போகும்போது. அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்தால் தான் பல்ல விளக்கிட்டு சாப்பாடை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் குளிச்சா சரி குளிக்காட்டும் சரி போ, ஆனால் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. இது இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த ஆர்டினரி மாத்திரை மருந்து போட்ட பிறகும் இருக்குது, வெயிட் குறையுது, ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் உள்ள அந்த மாதிரி ரீசெண்ட் ஆன்செட் டிஸ்பெப்சியா இவங்கெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கணும். இது சரியாக வரல அப்படின்னாலும் சரி ஒரு எண்டாஸ்கோபி பண்ணிக்கிட்டால் அதை கிளியர் பண்ணிக்கலாம், அந்த உணவு குழாயில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்.